பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேருனா? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி. உங்களுக்கு அறிவோ அறிவுனே? அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. கிளம்பி போ. தோ இங்க இருக்குடா அமெரிக்கா. ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இந்த ஆட்சி 2 மாதத்தில் கலையும், 6 மாதத்தில் கலையும் என சிலர் பேசுகின்றனர். வாலிபர் சங்க தலைவர் பாட்டெல்லாம் போட்டு நடந்து வந்தா பாட்டை நான் போடுறோம்னா நான் நடந்து வரப்ப நீங்க பாட்டை போட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது. அடுத்தது யாரா? போலீசார் கிட்டத்தட்ட 4 பேர் மீது வழக்கானது பதிவு செய்து 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. மேலும் இது சம்பந்தமாக விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. அடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஒரு இடைவெளி விட்டு அடிக்கையா. எம்எல்ஏக்களை பல கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000. இதனாலதான் அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாரு 30 நாள் சொல்றாரு. எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஒரு செல்ஃபி எடுங்க. ஃப்ரீயா இருக்காம ஒரு செல்ஃபி எடுங்க. அப்படி அடிச்சு விடுங்க. எக்ஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால அடிச்சு விடுங்க. இந்த அதிமுக கட்சியில் இருக்கிற துரோகிகளை களை எடுக்கிற பெண்கள். புதிய மாற்றம், புதிய மலர்ச்சி. கதை முடிஞ்சது. ஹிஸ்டரி ஓவர். புதிய தொடக்கம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. பத்திரிகையாளர்கள் மக்கள் மத்தியில் இந்த கேள்வி வைக்கிறேன் நான். தாவேக வாக்குகளுக்கு பணம் கொடுத்ததா? இவனா மறுபடியும் வந்துட்டானா? அதே வேளையில திமுக ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் 20 கோடி செலவு பண்ணாங்க. 234 கூட்டணி கட்சிகள் உட்பட. அவனை சொல்லி நிறுத்துங்களா? இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களை ராஜினாமா செய்ய வைத்து சிலர் தங்கள் கட்சியில் இணைப்பதாக இபிஎஸ் கண்டனம். இப்படி ஒரு ஆட்சியை நடத்த முதலமைச்சர் விஜய்க்கு அருகதை உள்ளதா என்றும் கேள்வி. கடந்த ஆட்சியில் ஏமாற்றப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என அறிவிப்பு. மயிலே இறகு போடல போட மாட்டீங்களா? தன்னிடமோ அல்லது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடமோ புகார் அளிக்கலாம் என முதல்ல நம்பிக்கை வைங்க. நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். அண்மையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட கட்சி பதவிகள் ஏதும் வேண்டாம், அதிமுகவில் உறுப்பினராக மட்டுமே செயல்படுகிறோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அத்தனாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது படம்? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. வேலுமணி, தங்கமணி, காமராஜ், நத்தம் விஸ்வநாதன், கேசி வீரமணி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டாக கடிதம். மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. யாராவது பொடி பயலா இருப்பான். பொடியில் வெடி. எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தபடி பறிக்கப்பட்ட பதவிகளை வழங்கவில்லை என வேலுமணி உள்ளிட்டோர் குற்றச்சாட்டு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து இவங்கள குதிரை பேரை பத்தி பேசுறது. மொத்த சனினா இந்தியாவில் இறங்கிட்டேன். பாத்தீங்கன்னா அவங்க திமுக தான். ஆனா எங்களுடைய சட்டமன்ற இன்னைக்கு முடிஞ்சு விலை போயிட்டாங்க. நீ அப்படி வரியா? உண்மையை சொல்லணும்னா இது வெறும் ட்ரெய்லர். சீமா, நான் தனியா நிப்பேன் தானே சொன்னேன். அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. விஜய்ங்கிற ஒருத்த ஆளை வீழ்த்துறோங்கிறதுக்காக எல்லாம் ஒண்ணு சேருவாங்களா? அப்படி கேளு. இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் 2 மாசம் ஆக போகுது. அவங்களால திமுகவால ஏத்துக்க முடியல. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நெஞ்சரியுது, வவுரியுது, எல்லாம் அறியுதுடா. இந்த முடிவை ஏத்துக்க முடியல. மனசு அதை ஏத்துக்க மறுக்குது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.